Hello students, welcome to Hiba Max Study Time 8th Standard CBSE Max. In the video la paakalam Chapter 5 Squares and Square Root lesson. Exercise 5.4 First question. Find the square root of each of the following numbers by division method. So square root கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, பட் நம்ம இங்க டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருந்து சிக்ஸ்த் சப்டிவிஷன் வரைக்கும் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இந்த செவன்த் சப்டிவிஷன்ல இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், சரிங்களா? அண்ட் என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க வீடியோஸ்க்கு, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. சிபிஎஸ்சியில் உங்களுக்கு மேக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட்ஸ் தான் நம்ம சேனல்ல இருக்கும். செவன்த் கொஸ்டின் 5776. இதோட ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டிவிஷன் மெத்தட்னால ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 5776 ரெண்டு நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணலாம். 57க்கு கீழே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னா 7 7s are 49, அப்புறம் 8 8s are 64ன்னு வரும். ஸோ இதை விட லோயஸ்ட் நம்பர் இருக்கணும் 49. 7 7s are 49. இது 17 மாறிடும், இது 4 மாறிடும். அப்போ ஆன்சர் என்னது? 8 இல்லையா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 8 இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு நம்பரை கீழே கொண்டு வரணும். 7ம் கீழே கொண்டு வரணும், 6ம் கீழே கொண்டு வரணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கோஷன்ட் இன்டூ 2. 7 2s are 14, சரிங்களா? 7 2s are 14. கோஷன்ட்டை எப்போவுமே இன்டூ 2 பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே லாஸ்ட்ல 6 இருக்கு. அப்போ 6 6 are 36. யூனிட் பிளேஸ்ல 6 வர்றது பார்க்கணும். 4 into 4ம் 16 வரும். 4 into 4 16 வரும். ஆனால் 4 1s are 4 பாசிபிள் இல்லை. அப்போ 6 வந்து நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ 146 into 6 மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 6 6 are 36. 6 பேலன்ஸ் 3, 6 4s are 24 plus 3 27, 6 1s are 6 7 8 876. ஸோ இங்கேயும் 6 ஆட் பண்ணும், இங்கேயும் 6 ஆட் பண்ணால் 876. மைனஸ் பண்ணுங்க, ரிமைண்டர் 0. ஸோ ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். root of 5776 is equal to 76. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ரொம்ப ஈஸி. ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். அடுத்து 8th சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். 7921. 7921ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். 7921. இப்போ ரெண்டு நம்பர் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 79ஓட லோயஸ்ட் நம்பர் 64 வந்து 8 8s are 64 இல்லையா? 8 8s are 64. அதுக்கப்புறம் பாருங்க 9 9s are 81. இது பெரிய நம்பர், ஸோ இதை எடுத்துக்க போகிறோம். 8 8s are 64. மைனஸ் பண்ணலாம். 9 minus 4 5, 7 minus 6 1. அடுத்து என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ரெண்டு நம்பரை இறக்கணும். 2 1 ரெண்டுத்துமே இறக்கிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே என்ன பண்ணுவோம்? இன்டூ 2. 8 2s are 16. இப்போ இங்கே லாஸ்ட் நம்பர் 1. லாஸ்ட் நம்பர் 1 எப்போல்லாம் வரும்? 9 9 9s are 81. அது இல்லைன்னா 1 into 1 1. ஸோ 1 பாசிபிள் இல்லை, ஏன்னா 1521 இருக்கு. அப்போ நம்ம 9 வந்து செக் பண்ணலாம். 169 into 9. 9 9s are 81, 1 balance 8. 9 6 are எவ்வளோ? 54 plus 8 62. பேலன்ஸ் 6. 9 1s are 9, 10 11 12 13 14 15. 1521 கரெக்டாக இருக்கா? ஸோ இங்கேயும் 9 எழுதிக்கலாம், இங்கேயும் 9 எழுதிக்கலாம். அப்போ 1521 மைனஸ் பண்ணால் 0. therefore root of 7921 is equal to 89. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 576. இப்போ 576க்கு ஸ்கொயர் ரூட் நான் எடுக்கணும் இல்லையா? 576. இப்போ 3 நம்பர் தான் இருக்கு. ஸோ ஒரு நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 3 நம்பரில் ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா லாஸ்ட்ல 2 2 தான் நம்ம எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அப்புறம் 7 6. இப்போ 5 இருக்குன்னா 2 2s are 4, 3 3s are 9. ஸோ நம்ம லோயஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். அப்போ 2 2s are 4. மைனஸ் பண்ணுங்க. 5 minus 4 எவ்வளோ? 1. அப்புறம் ரெண்டு நம்பர் எடுக்கணும் இல்லையா? ரெண்டு நம்பர் என்னது? ஒன்று 7, இன்னொன்று 6. இப்போ மேலே இருக்க நம்பர் என்ன பண்ணும்? இன்டூ 2. அப்போ 2 2s are 4. இப்போ லாஸ்ட்டாக 6 இருக்கு.
அப்போது ட்ரை பண்ணுங்கள். 4 4s are 16. இன்னொன்று 6 6 are 36. 44 into 4 பண்ணால் தான் 176 வரும். 46 into 6 பண்ணும்போது ஜாஸ்தியாக வரும். ஸோ 44 into 4. 4 4s are 16. 6 பேலன்ஸ் 1 4 4s are 16 plus 1 17. கரெக்டா? ஸோ இங்கேயும் 4 எழுதிக்கலாம், இங்கேயும் 4 எழுதிக்கலாம். 176 மைனஸ் பண்ணால் 0. கிளியரா? ஈஸியாக இருக்கா? therefore root of 576 is equal to 24. ஈஸி. நீங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. 10th question 1024. 1024 டிவிஷன் மெத்தடில் எழுதிக்கலாம். லாஸ்ட் வந்து 2 நம்பர், அப்புறம் இங்கேயும் 2 நம்பர் தான். 10 10 விட லோயஸ்ட் நம்பர். 3 3s are 9. 4 4s are கூட 16 ஆகிடும். ஸோ 3 3s are 9. 3 3s are 9. 10 minus 9 1, அப்புறம் ஒரு 2, அப்புறம் ஒரு 4. இப்போ ஃபஸ்ட்டு 3 into 2 எவ்வளோ? 6. இங்கே 4 இருக்குது. அப்போது 2 into 2 4. இன்னொன்று எப்போ ஒரு 4? 8 8s are 64. 8 8s are 64. அப்போ தான் லாஸ்ட்டில் 4. இதெல்லாம் தெரியணும். அதனால தான் நான் ஒரு சம்முக்கும் எழுதுறேன். சரிங்களா? இப்போ இங்கே 8 எழுதணுன்னா ஜாஸ்தி 48ன்னு வரும். 8 6 are 48. அதனால 2. 62 into 2. 2 2s are 4. 6 2s are 12. 124. கரெக்டாக இருக்கா? ஸோ இங்கேயும் 2 எழுதிக்கலாம், மேலேயும் 2 எழுதிக்கலாம். 124 மைனஸ் பண்ணால் 0. அடுத்து 11th question. 11th question எழுதிக்கிறேன். 3136. 3136 சால்வ் பண்ணலாம். டிவிஷன் மெத்தட். 2 நம்பர் பிரிச்சுக்கலாம். இப்போ 31 பார்த்தோன்னா 5 5s are 25. 6 6 are 36. ஸோ லோயஸ்ட்டு 25. 5 5s are 25. 31 minus 25 எவ்வளோ? 6 இல்லையா? 31 minus 25 6. அப்புறம் அந்த 3, அப்புறம் அந்த 6 எடுத்துக்கலாம். கீழே 2 நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்ட்டு 2 பண்ணுமா? கோஷன்ட். இப்போ 5 2s are 10. இங்கே லாஸ்ட்டில் என்ன வருது பாருங்கள்? 6. இங்கே 1 இருக்கப்போ நம்ம 106 எடுத்தால் தான் கரெக்டாக வரும். அடுத்தது வந்து 4 4s are 16. ஆனால் 4 1s are 4ன்னு ஆகிடும். ஸோ 6 தான் கரெக்டாக இருக்கும். 6 6 are 36. பேலன்ஸ் 3. 6 0 0 + 3 3. 6 1s are 6. கரெக்டாக இருக்கா? இங்கேயும் 6, அங்கேயும் 6. ஸோ 636 மைனஸ் பண்ணால் 0. 3136 is equal to 56. Understand of the sum. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 12th one 900. ஸோ 900ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து லாஸ்ட் 2 zeros விட்டுலாம். 9 வந்து ஈஸி. 3 3s are தான் 9 இல்லையா? ஸோ 3 3s are 9 மைனஸ் பண்ணால் 0. இப்போ அந்த நெக்ஸ்ட்டு 2 0வும் நான் கீழே கொண்டு வரணுமா? நெக்ஸ்ட்டு 2 0வும் நான் கீழே கொண்டு வரணும். அப்போ இதை இன்ட்டு 2 பண்ணுமா? அப்போ 3 2s are 6. இப்போ இங்கே 0 எழுதிட்டு இங்கேயும் 0 எழுதிக்கலாம். 0 into 0 0. 0 into 6ம் 0 தான். ஸோ மைனஸ் பண்ண ஆன்சர் 0. கிளியர்? ரொம்ப ஈஸியான சம் இது தான். 900 which is equal to root of 900 is equal to 30. இப்போ ஸ்கொயர் ரூட் எப்படி லாங் டிவிஷனில் கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டிங்கன்னா ரூட் வேல்யூஸும் ஸ்கொயர் வேல்யூஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட டியூஷன் பசங்களுக்கு சொல்லுவேன், 50 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ கேட்டாலும் 25 ஸ்கொயர் என்ன கேட்டாலும் தெரியணும், 40 ஸ்கொயர் என்ன கேட்டாலும் தெரியணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மேக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.